ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் நேத்ரன் டிஎன்பிசி. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ரிசல்ட் ரொம்ப நாளாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ரிசல்ட் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் அண்ட் கட் ஆஃப் வந்து ரொம்ப ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த படி நோக்கி வந்து நீங்கள் வேகமாக ஓடுவதற்கான சரியான காலம் இது. பட் ஆனால் நிறைய பேருக்கு கிடைக்காமல் இருக்கிறது. ஸோ சில பேருக்கு கிடைக்கல, அதுவும் எட்ஜில் போயிட்டுலாம் நிறைய பேருக்கு வந்து கிடைக்காமல் இருக்காங்க. நானும் நிறைய பேர் விசாரித்து பார்த்தேன். இப்போ கட் ஆஃப் 43ன்னு வச்சுருக்காங்கன்னா அவங்க 42ல் வந்துலாம் போயிருக்காங்க. இப்போ கட் ஆஃப் 42ன்னு வச்சுருக்காங்கன்னா அவர் 41 எடுத்து போயிட்டார். இத்தனைக்கும் கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தோம். பட் ஆனால் இந்த சமயம் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து இதை விட அதிகம்தான், பொதுவாக கொடுக்க வேண்டியதை விட அதிகம்தான். ஏன்னா பாருங்கள், மொத்த கேள்வி 50 தான். அதில் எப்படி வந்து ஒரு மனிதனால் வந்து 40-45 கிட்ட எடுக்க முடியுமாங்கிறது டவுட்டு தான். நீங்கள் கொஸ்டின் எவ்வளோ ஈஸியாக கேட்டாலும் அது 50 அவுட் ஆஃப் 50 எடுக்க முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா மனிதர்கள்னாலே தவறு செய்யக்கூடியவர்கள் தானே. இது நேரமாக காலமாக அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எதையும் வந்து டிட்டர்மைன் பண்ணவும் முடியாது. ஏன் இந்த கட் ஆஃப் அதிகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கும் பொழுது போட்டியிடுற மாணவர்களும் அதுபோல் வந்து அந்த பதவிக்கான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய முரண்பாடாக இல்லை வந்து போட்டி அதிகரித்த காரணமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. மேபி வந்து இந்த பேண்டமிக் பீரியடில் நிறைய பேர் வந்து நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து கஷ்டப்பட்டுருக்கலாம். ஸோ அவங்களும் இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்கலாம். மேபி அதான் இந்த குரூப் 4 குரூப் 2 கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கூட கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். பட் ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட்டு இருந்தோம்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திக்க முடியாது. ஏன்னா இதை விட 100 மடங்கு பெரிய அளவிலான பிரச்சனையை வந்து நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதாவது குரூப் 4 குரூப் 2 போன்ற எக்ஸாமை வந்து தேர்வை வந்து நம்ம எதிர்கொள்ள இருக்கிறோம். அந்த எதிர்கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்து நமக்கு நிறைய இருக்கிறது. ஸோ உங்களுடைய வீட்டின் சூழ்நிலை என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தோல்வி தான் கிடைக்கல, நம்ம வருத்தப்படுறதுனால ஒரு இன்ச்சை கூட உங்களால் மாற்ற முடியாது. இந்த ரிசல்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து புது ரிசல்ட்டு போடுங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நம்ம வருத்தப்படலாம், அவ்வளோதான். ஃபீல் பண்ணலாம், அவ்வளோதான். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்ததுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது, அந்த நோக்கத்தை நோக்கி ஓடுவது தான் வந்து சாலச் சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இதை விட வரக்கூடிய இந்த வருஷத்துலேயே வந்து குரூப் 4லாம் வருங்கிறாங்க. ஸோ அதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் வந்து அதுக்கான வீடியோவும் அதுக்கான உங்களுக்கான சப்போர்ட்டும் கண்டிப்பாக வந்து கொடுக்கும். நான் கொடுக்கலனாலும் இதை விட நிறைய விடயங்கள் வந்து நீங்கள் யூடியூப்லேயே நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகிட்டு படிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். எல்லாருமே தைரியமாக இருங்கன்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ பெரிய சோகமான செய்தியும் கிடையாது. ஆனால் தைரியமாக இருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. வருத்தப்படுறதுனால ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஜான் கூட்டவும் முடியாது, ஒரு ஜான் வந்து குறைக்கவும் முடியாது. ஆனால் நம்ம ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ரொம்ப தைரியமாக வந்து அடுத்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் பார்வை திறனற்ற 100% பார்வை திறனற்ற ஒரு பெண்மணி வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெனோ ஜெஃபைன். இந்த பெனோ ஜெஃபைன் அவருடைய பெயர் வந்து கண்டிப்பாக வந்து இந்திய வரலாற்றில் நீண்ட காலமாக இடம் பெற்றிருக்கும். எதிர்காலத்துலையும் கண்டிப்பாக அவங்க பேர் பெற்றிருக்கும். ஏன் அப்படின்னா, பெனோ ஜெஃபைன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவி. அவங்க வந்து 2014 வந்து 100% அவர்களுக்கு கண்கள் தெரியாது, பார்க்க முடியாது. ஸோ 2014 யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அவங்க வந்து கிளியர் பண்ணாங்க. பட் கிடைக்கல. நிறைய சட்ட போராட்டம் நிகழ்த்தி தான் வந்து அவங்க வந்து இப்போ வேலை வாங்கினாங்க. ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இப்போ இருக்காங்க. பட் அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கரெக்டாக வெற்றி பெற்று சரியாக ஒரு வருடம் 2 வருடத்துக்குள்ளே வரக்கூடிய உலக மகளிர் தினத்தில் கூகுளின் டூடுலாக அவங்களோட ஃபோட்டோ வந்து வச்சுருந்தாங்க. அவங்களோட ஃபோட்டோ, அவங்களோட கோட்டும் வந்து வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து உலகமே திரும்பி பார்க்க வைத்த தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாணவி. அவங்களால 100% வந்து பார்க்க முடியாது. அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில், ஒரு கருத்தரங்கத்தில் இந்த மாதிரி பேசினாங்க. ஸோ இதை பேசினதை சொன்னால் உங்களுக்கு மேபி வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இடுப்புக்கு கீழே எலும்பு கிடையாத ஒருவன் தான் வந்து சயின்டிஃபிக் தியரியாக எழுதி வந்து மரணித்து போனான். அவர் தான் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். அதுபோல் தன்னுடைய நிறுவனத்தை உயர்த்துவதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் தன்னுடைய நிறுவனத்தை வைத்திருக்கிறார். அவர்தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். எல்லோருடைய கைகளிலும் விளையாடுகிறதில்ல ஐஃபோன்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ். அடுத்து வந்து தனக்கு குறைபாடு இருந்தாலும், கற்றலில் குறைபாடு இருந்தாலும், தனக்கு தெரிந்த ஒரே துறையான அறிவியல் துறையில் தொடர்ந்து சாதிக்க வேண்டும் என்று போராடி இன்றைக்கு ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் தியரி என சொல்லக்கூடிய வகையில் ஒருவன் வளர்ந்து நின்று மரணித்திருக்கிறான். அவர்தான் ஐன்ஸ்டீன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்மணியால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, பேச முடியாத ஒரு பெண் வந்து தன்னுடைய துறையில் சாதித்து காண்பித்தார். அவர்தான் ஹெலன் கெல்லர். இவர்கள் அனைவராலும் முடியும் பொழுது நம்மனால் ஒரு அரசு வேலை வாங்குவது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய காரியம் கிடையாது. அதனால் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தால் நிச்சயம் வந்து வாழ்க்கை நமக்கான வசந்தத்தை அள்ளித்தரும் என்று சொல்கிறேன். ஸோ அதனால் தொடர்ந்து ஓடுங்க.
வாழ்க்கையில் இதை விட பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ தேங்க்யூ.